ஆனா தலைமையே சரியில்லாம இருந்ததுன்னா அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? மதத்தை தூண்டி விடுறது, மத வெறிகளை தூண்டி விடுறது, ஜாதி வெறிகளை தூண்டி விடுறது, இப்படிலாம் ஒரு தலைமை இருந்ததுன்னா இந்த நாடு எப்படி உருப்படும்? இந்த நாடு எப்படி தலை சிறந்த நாடு ஆகும்? ஜாதியில மதத்துல இந்த பிரிவினைகள்லாம் வேற்றுமைகள்லாம் வச்சிருந்தா எப்படி இந்த நாடு உருப்படும்? தலை சிறந்த நாடு ஆகும்? இளைஞர்களே, இளைஞர்களே, கவனமா சிந்திச்சு பாருங்க. அறிவை கொண்டு சிந்திங்க. இந்த இயற்கை ஜாதி பார்க்கல, இந்த இயற்கை மதம் பார்க்கல, இந்த இயற்கை வேற்றுமை பார்க்கல. எங்கே கருணை இயற்கையின் உள்ளே அங்கே விளங்கும் அருட்பெரும் ஜோதின்னு நம்ம வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்க ஏன் வரலாறை எடுத்து வச்சு படிக்க மாட்டீங்க? ஏன் விவேகானந்தர் எடுத்து வச்சு படிக்க மாட்டீங்க? ஏன் பாரதியாரை எடுத்து வச்சு படிக்க மாட்டீங்க? ஏன்